சின்ன விலைக்கு நம்ம ஒரு நல்ல லக்ஸரி கார் வாங்குவோமோ அது 3 எழுத்தா இருக்கணும். அது பென்ஸ் மாதிரி இல்லாட்டி போஜோ மாதிரி இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு லக்ஸரி கார் சாதாரணமாக வந்து நம்மளாம் வந்து ஒரு 1490 வந்து புது 2020 அது 20,000 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் ஒன்று ஓடக்கூடிய கார்கள் நீங்கள் வாங்க முடியுமா? முடியாது. ஒரு ஆட்டோ வாங்க மாட்டீங்க. ஒரு டொயோட்டா CHR, ஒரு ஃபோகோ 408, ஒரு டவுனாஸ் பேன் உண்டு, 2 பஜாஜ் குவிட். நாளுக்கு நாள் வாழ்க்கை செலவை விட பெட்ரோல் விலை கூடிக்கிட்டு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் லுக்கையும் கொடுக்கக்கூடிய விலையும் குறவா இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஜிப் சரின்னு நினைக்கிறேன். ராயானா வந்து பஜாஜ் குவிட்களின் ராயான் சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட நிறைய குவிட் வந்துக்குது. ஸோ எல்லாமே கம்பெனி மெயின்டென்ங்க, டொயோட்டா கம்பெனி மெயின்டென். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். மருட்டி ஜிப்சி அப்படின்ற ஒரு ஜிப்புங்க. நீங்கள் ஒரு மெக்கானிக் பாஸை கூட்டி வந்துட்டு நாளை இந்த சேலில் போய் பார்த்துட்டு ப்ரெசன்ட் மார்க்கெட் எவ்வளோன்னு பார்த்து நம்மள்கிட்ட விலை குறவாக இருந்தால் மட்டும் வந்து எடுங்க. QR வந்து 4 ஸ்டாக் வரது சரியான குறவு, சிங்கிள் லைட். அதாவது ஃப்ளட் ரூஃப்க்கும் ஐரூஃப்க்கு என்ன வித்தியாசம் அப்படின் போது ஃப்ளட் ரூஃப் வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்கும், ஆனால் உயரம் உள்ளுக்கு நல்ல இட வசதி இருக்கின்றது. SS கார் சேல்லாம் கொஞ்சம் விலை குறவுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க பாருங்க. வாங்கும்போது எங்களுக்கு ஒரு துன்பம் இருக்காது. என்னென்னா வந்து எடுக்கிறவங்க வந்து இங்கே வந்து அதாவது யாழ்ப்பாணத்திலே வந்து பஜாஜ் கம்பெனி கொண்டு போனீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. ஒரு சின்ன வேன் ஒன்று வேணும், அதுவும் வந்து ஜப்பான் வேனாக இருக்கணும், டுவெல் ஏசி இருக்கணும். ஏன்னா வந்து பெட்ரோல் வந்து அன்னளவாக 25க்கு மேலே வேலை செய்யும். வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நிற்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் இருபாலை சந்தியில் அமைந்துள்ள SS கார் சேல். இங்கே வர பாவித்த வாகனங்களோட புதிய அப்டேட்டை நான் உங்களுக்கு தந்துட்டு வரேன். அந்த வகையில் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு டொயோட்டா CHR, ஒரு ஃபோகோ 408, ஒரு டவுனாஸ் பேன் உண்டு, 2 பஜாஜ் குவிட், ஒரு பஜாஜ் போஸ்டோக் ஆட்டோ எல்லாமே வந்துருக்கு. ஒவ்வொன்றும் என்ன விலை, எவ்வளோ லீசிங் தரணும், இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் என்ன எல்லாம் வந்து சொல்லலாம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ராயண்ணா. ஹலோ மிஸ்டர் பாலா, இனிய காலை வணக்கம் மிஸ்டர் பாலா. ஸோ அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களே ஒரு இனிய காலை நேரத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லிக்கொண்டு SS காசில் புதிய வரவாக எப்பயுமே நான் பாலா அடிக்கடி வீடியோஸ் போடுகிறோம். 10 நாளைக்கு போல நானும் பாலாவும் சேர்ந்து செய்கின்ற வீடியோவாக இருக்கும். பாலா சரியா பிள்ளையா? சரி. ஸோ இப்போ இன்றைக்கி வந்திருக்க வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக சொல்லி முடிப்போம். ஒரு QR 4 ஸ்டாக் 1038 ஒரு வாகனம் வந்திருக்கின்றது. பழமே இந்த நம்பர் 4 ஸ்டாக். ஆமாங்க, சரியான ரேர் வை நம்பரும் இதுவும் இந்த வை நம்பருக்கு இருக்கின்ற மார்க்கெட்டும் QR சிங்கிள் லைட்டுக்கு அதுவும் 4 ஸ்டாக்காக இருக்கும்போது அதுக்கு வந்து வேறு மார்க்கெட் இருக்குது. ஸோ என்னுடைய பார்வையாளர்களே QR வந்து 4 ஸ்டாக் வரது சரியான குறவு, சிங்கிள் லைட் வந்த மாதிரியே இருக்கின்றது. ஒரு கண்டிஷன் உள்ள வண்டி. என்னென்ன வந்திருக்குன்னு டக்குன்னு பார்ப்போமா பாலா? பஜாஜ் Q2 வந்திருக்கின்றது, ஒரு 406 கார் வந்திருக்கின்றது. அடுத்து CAE 406 கார் வந்திருக்கின்றது. ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு அழகிய கார். அதே மாதிரி வாங்க ஒரு டவுனேஸ் வேன் வந்திருக்கின்றது. GF 3777 என்கின்ற இலக்கத்தை உடைய அந்த வேனுங்களை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நானும் பாலாவும் முதலாக பார்க்க போகின்றோம். என்னதை வந்து பாலா எதை பார்ப்போம்? நீங்கள் 3 வீலர் பார்ப்போமா? இதில் பார்த்தீங்கன்னா வந்தோடனே முதலாவது QR 1038 இலக்கமுடைய பச்சை வேறுனா 4 ஸ்டாக் ஆட்டோ. எல்லாருமே ஜாழ்ப்பாணத்தில் எல்லாம் விரும்புவது பச்சை வேர்ணம் தான். அந்த வகையில் பச்சை வேர்னா 4 ஸ்டாக் சொல்லுங்கண்ணா. ஸோ 3 வீல்கள் வந்து இப்போ என்னென்ன வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு என்னுடைய பார்வையாளர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. வர வந்து நாளுக்கு நாள் வாழ்க்கை செலவை விட பெட்ரோல் விலை கூடிக்கிட்டு இருக்குது. ஸோ என்னென்ன வந்து அந்த ஈரான் நாட்டு யுத்தத்தின் நிமித்தமாக பெட்ரோல் விலை கூடுகின்றனால வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்சாலும் பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய வாகனங்களை மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுறோம். இந்த ஆண்டவரேன்னு யுத்தம் முடிய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அந்த யுத்தம் முடிகின்ற வரைக்கும் சின்ன வாகனங்கள் பெட்ரோல் செய்யக்கூடிய வாகனம் தான் எடுப்போம். ஸோ என்னுடைய பார்வையாளர்களை இதன் ஆரம்ப விலை 11,50,000 சொல்கிறோம். வாங்க விலையை குறைத்து தரலாம். 11,50,000 இருக்கும். லீஸ் எடுக்கலாங்க. அந்த அளவாக இப்போ இன்றைக்கி லீஸ் பெருசாக தர மாட்டாங்க. ஆனாலும் இந்த QR 4 ஸ்டாக்கு கொஞ்சம் லீஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேதி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு வைத்து கொண்டிருக்கணும். இன்னைக்கு அப்டேட்ஸ் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த CHRம் விலைக்கு வந்திருக்கின்றது. CAZ 4398 இருக்கக்கூடிய டொயோட்டா CHR என்ன மாதிரி நோக்கம்? இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதே மாதிரி சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்கலாம். பாவனை வந்து ஒரு கை பாவனை. ஸோ இதன் விலை முழு விலையுமே வந்து 1,45 சொல்கிறோம். வாங்க விலையை கொஞ்சம் கிட்ட பண்ணலாம். ஸோ இதில் என்ன பியூட்டினா வந்து சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்கலாம். ஃபஸ்ட் ஆனர் பாவிச்சது நாங்களே தான். ஸோ பாருங்கள், நம்ம தெரிந்தானே நம்ம அவ்வளோ பெரிய பாவனை இல்லை. முழு ஓட்டமுமே 60,000 பிராண்ட் நியூவாக வாங்கினது. பிராண்ட் நியூவாக ஓடி 60,000 தான் ஓடி இருக்கின்றது.
என்னுடைய பார்வையாளரில் சிஆர்சியில் மாடல் கேட்பீங்க NGX 50 அப்படின்ற மாடலுங்க. இதில் என்ன பியூட்டினா வந்து இந்த பாவனையை நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆனர். ஸோ நாங்கள் வேற ஒரு வாங்குறதுக்கு போகிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்றது. யாரும் நல்ல கஸ்டமர் வந்தால் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கம்பெனி மெயின்டெனுங்க, டொயோட்டா கம்பெனி மெயின்டென். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியர் பாருங்க பிடிக்குன்னு சொல்லி நல்லாவே இருக்குது. கண்டிஷன் ஃபுல்லாகவே அந்த மாதிரி நல்லாவே இருக்குது. பின் சீட் பாருங்கள். சிஹெச்ஆர்னா வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கும். இது வந்து இந்த மாடல்ஸாக இந்த கிட் வந்து ஒரிஜினலாக ஆசிட் கம்பெனிலே வந்த ஜப்பானில் வந்த மாதிரியே இருந்தது. இல்லை நாங்கள் ஒன்றுமே மாற்றம் செய்யவில்லை, வாங்கினதே பிராண்ட் நியூ தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ என்னுடைய பார்வையாளர்களே நல்ல ஒரு சிஹெச்ஆர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து பாருங்கள். ஸோ மீண்டும் இதன் விலை 1,45,00,000 ரூபாய். ஸோ வாங்க கொஞ்சம் பின்னுக்கெல்லாம் பார்ப்போம். எவ்வளோ ஓடி இருக்குது? 60,000 கிலோமீட்டர் தான் ஓடியே இருக்குன்றது. இன்டீரியர் எல்லாமே ஆமாம், கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான், எல்லாம் டொயோட்டா கம்பெனி ரெசிட்டோட தான் இருக்குது. ஸோ இது கழுவாமல் தான் இருக்குன்றது. ஏன்னா வந்து நாங்கள் பாவித்து கொண்டு இருக்கின்றோம் என்னுடைய பார்வையாளர்களே. நாங்கள் வேறு வானத்துக்கு போகிறதுக்கு இருக்குது. நாங்கள் மற்ற வானத்தை பார்ப்போம். ராயானை வந்து பஜாஜ் குயிட்களின் ராயான் சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்கள்ட்ட நிறைய குயிட் வந்துக்குது. இல்லைங்க, நம்ம எப்போயுமே இந்த எஸ்எஸ் காசெல்லாம் வந்து ஏன் வந்து விலை குறைச்சி விற்கிறோம் அப்படின்றது அடிக்கடி போடுறது தாங்க. சாதாரணமாக வந்து நம்மளாம் வந்து ஒரு 14,90 வந்து புது 2020 அது 20,000 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் ஒன்று ஓடக்கூடிய கார்கள் இன்றைக்கி வாங்க முடியுமா? முடியாது. ஒரு ஆட்டோ வாங்க மாட்டீங்க. இன்றைக்கி இந்த ஆட்டோ கூட பார்த்தீங்கன்னா வந்து QR வந்து எவ்வளோ விற்கிறோம்? 11,50 விற்கிறோம். ஆனால் இதன் முழு விலையுமே வந்து 14,90 சொல்கிறோம். ஏன் அப்படி 14,90 சொல்கிறோன்னா கண்டிஷனுக்கும் மைலேஜுக்கு தாங்க விலை வித்தியாசம் வரும். இதுகள் வந்து நான் வாங்கும்போது எங்களுக்கு ஒரு துன்பம் இருக்காது. என்னென்னா வந்து எடுக்கிறவங்க வந்து இங்கே வந்து அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து பஜாஜ் கம்பெனிக்கு கொண்டு போனீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். இப்போ யாருமே துன்பப்பட மாட்டீங்க. சில வாகனங்கள் ஜப்பான் வாகனம் எடுத்தால் கூட கொழும்புல போயிட்டு தான் ஸ்பேர் பார்ட்ஸ் எடுக்கணும். ஆனால் அந்த தொந்தரவு வராது. அதே மாதிரி பெட்ரோல் இன்றைக்கி உள்ள சிச்சுவேஷனில் வந்து பெட்ரோல் வந்து விலை கூடையாக இருக்கும்போது நாங்கள் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கனமாக இருக்கிறது தான் புத்தி அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வாகனம் வந்த பெயிண்டோடு தான் இருக்கின்ற அந்த கார். அதே மாதிரி இதில் வந்து சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்து இதுக்கு வந்து ஸ்டார்ட் கூட வந்து ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். தூரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் கூடுதலாக இருக்கின்றது. ஸோ இதில் வந்து எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்கும். வேறு வேலைகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்போயுமே நாங்கள் சொல்லுவோம் நான் வேறு வேலை இல்லை அப்படின்னு நான் சொன்னால் கூட என்னுடைய பார்வையாளர்கள் நீங்கள் தான் வந்து சொல்வது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் மாதிரி அப்படி இல்லைங்க. நீங்கள் எப்போயும் ஒரு மெக்கானிக் பாஸை கூப்பிட்டு வந்து 10 சேலில் போய் பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட விலை குறைவாக இருந்தால் மட்டும் எடுங்க, கண்டிஷன் நல்லா இருந்தால் மட்டும் எடுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்கிற காரணம் என்னென்னா உங்களுக்கு தெரியும், நாம் எதுவுமே சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருப்போம். ஓகே, GAA 2176 இலக்கமுடைய சிவப்பு பேர்னா பஜாஜ் குயிட். இந்த மொத்த விலை வந்து 14,90,000 சொல்கிறேன். அன்னளவா 7 லட்சம் தொடக்கம் 8 லட்சம் வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். ஆனால் வந்து 2020ஆம் ஆண்டு பதியப்பட்ட புதிய வாகனம் இல்லைங்க. 6 வருஷமாவது இருந்தாலுமே 6 வருஷத்தில் இன்றைக்கி ஒரு வாகனம் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குன்னா பஜாஜ் குயிட் ஓகே. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பஜாஜ் குயிட், அதுவும் அதே மாதிரி GAA தான். GAA 0657 இலக்கமுடைய கருப்பு வேறுனா பஜாஜ் குயிட். இது பார்த்தீங்கன்னா நல்ல லோ மைலேஜ். சொல்லுங்கண்ணா. ஆமாங்க, வந்து மைலேஜ் வந்து 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கின்றது. இப்படி லோ மைலேஜ் கார்கள் வர்றது கொஞ்சம் குறைவு. மற்றது வந்து இதில் வந்து ஓடவும் வேண்டிய மாதிரி ஓடுங்க. ஆனால் மைலேஜ் வந்து குறைவாக இருக்கிறது. சில வீட்டு பாவனையிலேருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கணுங்க. இன்றைக்கி வந்து பிக்னிக்கெல்லாம் வந்து இன்றைக்கி அருமையான வாகனம். ஏன்னா வந்து பெட்ரோல் வந்து அன்னளவாக 25க்கு மேலே வேலை செய்யும். இந்த பஜாஜ் கியூட் வச்சுருக்கோம் தெரியும் இதை பற்றி. ஓகே, இதில் விலை என்ன? ரெண்டுமே ஒரு வேலை தான். உங்களுக்கு கலர் வந்து ஒன்று ரெட் பிடிச்சா அப்போ வந்து எடுக்கலாம், பிளாக் பிடிச்சா உங்களுக்கு பிளாக் பிடிச்சா எடுங்க. உங்களுக்கு கலர் வந்து உங்களோட சாய்ஸுங்க. இப்போ 2 கலர் வந்து இருக்குது. ஆனால் அந்த வாகனங்கள் நிற்காது, டக்குன்னு போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வாங்கணும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்துருக்கு. ஒரு சின்ன விலைக்கு நம்ம ஒரு நல்ல லக்ஸரி கார் வாங்குவோமோ அது 3 எழுத்தாக இருக்கணும். அது பென்ஸ் மாதிரி இல்லாட்டி போஜோ மாதிரி இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு லக்ஸரி கார். CAE 2014-15 பதியப்பட்ட ஒரு 2000 cc கருப்பு கலர் அருமையான ஒரு 408 அப்படின்ற கார். வாங்க அந்த காரை பார்ப்போம். ஃப்ரான்ஸ் தானே? எப்படியா? ஆமாம், ஃப்ரான்ஸ் காருங்க. 408னா ஃப்ரான்ஸ் தான் காரு. ஆனால் இப்போ வந்து நிறைய கார்கள் ஜப்பான் கார்களாக இருக்கலாம், ஒவ்வொரு நாட்டிலும் தயாரிக்கணும். இது வந்து ஃபுல் ஆப்ஷன். பெட்ரோல் வந்து நல்லா செய்யக்கூடிய கார். இதில் வந்து சிலது நினைப்பான் பெட்ரோல் செய்யுமா அப்படின்ட்டு. இது வந்து லக்ஸரி டெக்ஸ் எல்லாம் கட்டி இருக்கின்ற ஒரு லக்ஸரி கார்.
ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு 3 எழுத்து காருங்க இப்போயுமே ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு குறைச்சி எடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் விலை புது கார்கள் எடுக்கும்போது 406 ஹைப்ரிட் போஜோ கார் அப்படிங்கும்போது 75 லட்சம் தான் நாங்கள் சொல்கிறோம். எஸ்எஸ் கார் சேல்லாம் கொஞ்சம் விலை குறவுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. பாலா உண்மையாக போயான்னு தெரியல. ஸோ நீங்கள் பாருங்கள், 3 எழுத்து ஒரு கார் வந்து ஜப்பான் கார் எடுக்கும்போது இன்றைக்கி என்ன விலை போகுது நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து முழு விலையுமே ஒரு லக்ஸரி கார்னு போகும்போது 75 லட்ச ரூபா ஆரம்ப விலை செய்கிறோம். வாங்க, விலையை கொஞ்சம் குறைச்சி தரலாம். ஸோ இதை பார்த்துட்டிங்க. வாங்க, அடுத்தது எல்லாருமே விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு டவுன் ஏஸ் வேன் ஒன்று வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா GF 3777 இருக்கக்கூடிய சில்வர் கலர் டவுன் ஏஸ். ஓகே, இது இந்த 7 சீட்டுண்ணே. ஆமாம், என்னுடைய பார்வையாளர்களே ஒரு சின்ன வேன் ஒன்று வேணும். அதுவும் வந்து ஜப்பான் வேனாக இருக்கணும், டுவெல் ஏசி இருக்கணும். அதுக்கு மாதிரியே வந்து எங்களுக்கு ஒரு ஒட்டோ கியர் வேனும் இருக்கணும். அதனால் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், எப்போயுமே விற்றுக்கல்றதுக்கு ப்ரெசென்ட் மார்க்கெட் இருக்கணும் அப்படின்ற ஒரு வேன் தான் வந்து இன்றைக்கி டவுன் ஏஸ் தான் இருக்குது. டவுன் ஏஸ். ஸோ அந்த டவுன் ஏஸ்னு வந்துருக்குது. ஃபுல் சீட், அட்ஜஸ்டபிள் சீட், டுவெல் ஏசி, வாக்கிங் கண்டிஷன், பாடி நல்லாவே இருக்கின்றது. அதே மாதிரி டயர் வளங்களும் வந்து நல்லாவே இருக்கின்றது. ஒரு அழகிய எல்லோ வீல் போட்டு நல்ல சாஃப்டான வந்து ஹை குஷன் ஒரு சீட்டோட ஒரு ஐரூஃப். அதாவது ஃப்ளட் ரூஃப்க்கும் ஐரூஃப்க்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கும்போது, ஃப்ளட் ரூஃப் வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்கும், ஆனால் உயரம் வந்து உங்களுக்கு நல்ல இட வசதி இருக்கின்றது. ஸோ என்னுடைய பார்வையாளர்களே ஒரு நல்ல வேன். இது முழு விலையும் 61 லட்சம் சொல்கிறோம். இதுக்கு வந்து லீஸ் அன்னளவாக நான் நினைக்கிறேன் 38-40 ரூபா வரைக்கும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மார்க்கெட்டில். ஏன்னா இப்போ லீஸ் குறைத்திருக்கின்றார்கள், அதனால் அந்த விலைக்கு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் நல்ல ஒரு வாடிக்கையாளர் இருந்தால் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள். நல்ல வேனுங்க. ஐரூஃப் CR27 இதற்கு பாருங்கள், ஃபுல் லைட். இந்த மொத்தத்தில் வந்து 61 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம். இன்ஜின்னா பர்ஃபெக்ட் கண்டிஷன். எப்போயுமே நான் சொல்கிறேன், நாங்கள் செயல்காரங்க சொல்லுவோம் 100க்கு 100 சொல்லுவோம், பாடி டின்னு நல்லா இருக்குது அப்படின்வோம். இது இல்லைங்க. நீங்கள் ஒரு மெக்கானிக் பாஸை கூட்டி வந்துட்டு 4-5 சேலில் போய் பார்த்துட்டு ப்ரெசென்ட் மார்க்கெட் எவ்வளோன்னு பார்த்து நம்மள்கிட்ட விலை குறவாக இருந்தால் மட்டும் வந்து எடுங்க. ஸோ வாங்க, வேறு என்ன வாங்கின வந்திருக்கு பார்ப்போம். பாலாம் 7 சீட் கொண்டு போகக்கூடிய 7 பேர் போகக்கூடிய ஒரு ஒண்டா இந்த ஜப்பான் நாட்டு தயாரிப்பான சின்ன வேன். இதன் விலை 26,50,000 தான் சொல்கிறோம். வாங்க, அதே மாதிரி ஒரு சின்ன மஹேந்திரா 3 எழுத்தில் வரை இருக்குது. ஏற்கனவே போட்டது தான், புதிய பார்வையாளர்கள் மஹேந்திரா. இதன் விலை வந்து 17,50,000. அதே மாதிரி ஒரு டாட்டா நானோ கார் இருக்கின்றது, கே நம்பர் சில்வர் கலர். இந்த விலை வந்து இதன் முழு விலையுமே 16 லட்ச ரூபா. ஸோ அது இல்லாமல் முழு விளக்கம் வந்து நீங்கள் இந்த பழைய வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு விலையை மட்டும் போயிட்டு போகிறோம். ஸோ இதுவும் 16 லட்ச ரூபா. ஜப்பான் நிசான் மார்ச் கார் 17 நிசான் மார்ச். அதே மாதிரி ஒரு மஹேந்திரா டிராக்டர் ஒன்று இருக்குது, உழவு இயந்திரம் ஒன்று இருக்கின்றது. சரி, கியூ பாடி கிட் அடித்து அழகான காருங்க. முழு விலையும் 20 லட்ச ரூபா தான் சொல்கிறோம். வாங்க, விலையை பேசி தீர்மானிக்கலாம். அதே மாதிரி ஒரு என்டி கார் ஒன்று வேணும்னா வந்து ஒரு மொரிஸ் மைனர் கார் ஒன்று இருக்கின்றது. இதை வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் எடுத்து வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாருதி ஜிப்சியா, மருட்டி ஜிப்சி அப்படின்ற ஒரு ஜிப்புங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் ஜிப் வந்து அதில் தான் நானும் பாலாவும் போய் கொண்டு இருக்கின்றோம். பாருங்கள், கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். அந்த ஃபுல்லாக வீடியோ வந்து இப்போ நிப்பாட்டி ஒரு இடத்துல போய் காட்டுவோம் உங்களுக்கு. ஸோ அதில் ரனிங்கை காட்ட போகிறேன். இல்லை ஒட்டோ கியர் பார்த்தீங்கன்னா வந்து பின்னுக்கு வந்து பின்னுக்கு 2 பேர் அழகாக உட்காந்து போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினமே புதுசாக இன்னும் ஒரு சுசுகி மாருதி சுசுகின்ற ஜிப்சி ஜீப் வந்திருக்கு. 320-4173 இலக்கம். என்ன மாதிரி என்ன இது வந்து மருட்டி ஜிப்சி அப்படின்ற ஜிப்புங்க. 2 டோர் 2 ஸ்போர்ட்ஸ் ஜிப் அப்படின்றது. அதில் என்ன பியூட்டினா வந்து ஒட்டோ கியர் 2 கதவை கொண்ட ரஃப் யூஸுக்கு போடக்கூடிய கொஞ்சம் உயரமான ஜிப். வந்து நம்ம வீடுகளில் வந்து சில இடங்கள் இருக்கின்றது, ரொம்ப கரடு மூடான பாதையாக இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக ஓடணும். எங்கள்கிட்ட தோட்டம் இருக்குது, அதுக்கு வந்து ஆக்களை ஏற்றி கொண்டு போகணும். அப்படி நான் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் லுக்கையும் கொடுக்கக்கூடிய விலையும் குறைவாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஜிப் சரின்னு நினைக்கிறேன். சரியாக பஜீரோ ஸ்டைலில் அடிச்சிருக்காங்க. பின்னுக்கு டயர்லாம் இருக்குது பாருங்கள். முன்னுக்கு தான் ஏறணும், முன்னால் ஏறணும், பின்னுக்கு இல்லாட்டி பின்னுக்கு இந்த கதவை திறந்து ஏறணும். ஸோ இது பழைய மாடல் ஜிப்புங்க, ஒட்டோ கியர். இது முழு விலையுமே வந்து 26 லட்ச ரூபா சொல்கிறோம். நீங்கள் வாங்க, விலையை கொஞ்சம் குறைச்சி தரலாம். ஸோ யாருமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜீப் ஒன்று வேணும், அதுவும் எங்களுக்கு ஒட்டோ கியரில் ஜீப்னு வந்து யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டெக்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ் காசியில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே வந்து எல்லா சாமியும் இருக்குது. பாருங்க பாருங்கள், எல்லாம் இருக்குது. ஜீப் ஃபுல்லாக அழகாக இருக்குண்ணே. ஸோ ஒரு லட்சுமி கலாச்சாரமாக இருக்குது இந்த ஜீப்.
இது வந்து யாருக்கு சரினா வந்து ஒரு ஃபார்மெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஜிப்புங்க, ஒரு ஆட்டோ கியர் ஜிப் யாருமே ஓட்டிகிட்டு போகலாம். இப்போ காரெல்லாம் வந்து தோட்டத்துக்கு கொண்டு போக முடியாது, பெரிய தோட்டங்கள் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இன்னைக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது பாலா. அது ஒரு காட்டுங்க பாலா. இதுக்கு ஜிப்னு இருந்ததுக்கு டீசல் வந்து அன்னளவா வந்து 25 தரப்பு 30 வரைக்கும் லாங் ட்ரிப்புக்கு வேலை செய்யும் ஜிப். ஸோ யாரும் டீசல் ஜிப் தேவை அப்படின்னா வந்து அது கொஞ்சம் பாவிக்கக்கூடிய ஜிப், நல்ல பட்டை அடிக்கலாம். ஸோ பாலா இந்த ஜிப் ஓடும்போது எனக்கு வந்து முந்தைய ஒரு படம் வந்து கமல்ஹாசன் சத்யா அப்படின்னு ஒரு படம் வந்து அந்த படத்தில் சத்யா இந்த மாதிரி ஜிப் தான் ஓடிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதே மாதிரி ஜிப் தாங்க இந்த மருட்டி ஜிப்ஸின்றது. கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் லுக்கை கொடுக்கக்கூடியது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது பாருங்க. கை விட்டு கூட போகலாம், அந்த மாதிரி போகலாம். ஸோ நிறைய வாகனங்கள் பார்த்தீங்க என்னுடைய பார்வையாளர்களே. ஸோ நானும் பாலாவும் 10 நாளைக்கு பிறகு போட்ட வீடியோ. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்ற வரை எஸ்எஸ் காசேல் பாய்.